Hi friends, welcome to IT Port. இன்னைக்கு இந்த செஷன்ல நம்ம SQL சர்வர்ல வந்து எப்படி ஒரு ட்ரிகரை டிசேபிள் பண்றது, எனேபிள் பண்றது அப்படிங்கறத பத்தி பார்க்க போறோம். அது என்ன டிசேபிள், எனேபிள் அப்படிங்கறத கேட்டிங்கனா அதாவது டிஃபால்ட்டாவே ஒரு ட்ரிகர் கிரியேட் பண்ணும்போதே அது எனேபிள் ஆயிடும். அத டிராப் பண்றதுங்கிறது வேற. டிராப் பண்றதுங்கிறது அது வந்து ரிமூவ் ஆயிடும். SQL சர்வர் டேட்டாபேஸ்ல இருந்தே அந்த ட்ரிகரோடது delete ஆயிடும். அந்த ட்ரிகர் கண்டென்ட்டே இருக்காது. ஆனா டிசேபிள் பண்றதுங்கிறது அந்த ட்ரிகர் டேட்டாபேஸ்ல இருக்கும், ஆனா ஃபங்க்ஷன் ஆகாது. ஜஸ்ட் டிசேபிள்ஸ் a ட்ரிகர். அதை டீஆக்டிவேட் பண்ணி விட்டுரும். ஸோ வேணும்னா திரும்ப நம்ம எனேபிள் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நம்ம ஒரு டிஎம்எல் ஸ்டேட்மெண்ட்டுக்கோ இல்லை ஒரு டிடிஎல் ஸ்டேட்மெண்ட்டுக்கோ நம்ம ஒரு ட்ரிகர் எழுதியிருக்கிறோம். இப்போ எக்ஸாம்பிளுக்கு ஒரு டேபிளோடதுக்கு இன்செட்டுக்கே நம்ம ஒரு டிஎம்எல் ட்ரிகர்ஸ் எழுதியிருக்கிறோம். இப்போ ஒரு இன்செட் ஸ்டேட்மெண்ட்டுக்கும் இந்த ட்ரிகர் ஃபயர் ஆகி நம்ம அதுக்குள்ளே கொடுத்துருக்க ஸ்டேட்மெண்ட்ஸ் எல்லாம் எக்ஸிக்யூட் ஆகும். சப்போஸ் இப்போ வந்து நம்ம ஒரு டேபிளோட மொத்த டேட்டாஸையும் நம்ம இந்த டேபிளுக்கு நம்ம இன்செர்ட் பண்ணணும் அப்படிங்கிற டயத்தில் நமக்கு அந்த ட்ரிகர் வேணான்னா இந்த ஒரு ப்ராசஸ்க்கு மட்டும் வேணாம், ஆனால் இருக்கணும், இந்த ஒரு ப்ராசஸ்க்கு மட்டும் வேணாங்கும்போது ஜஸ்ட் அதை டிசேபிள் பண்ணி வச்சுக்கிட்டு நம்ம ப்ராசஸை ப்ரொசீட் பண்ணிக்கணும். திரும்ப நம்ம ப்ராசஸ் முடிஞ்சதுக்கப்புறம் திரும்ப ஆன் பண்ணி விட்டுட்டோம்னா ஆட்டோமேட்டிக்காக எப்போ போல ட்ரிகர் ஃபயர் ஆகிட்டே இருக்கும். ஸோ இதுதான் அந்த எனேபிள் ஆர் டிசேபிள் ட்ரிகர்ஸ். ஸோ இதோட சின்டாக்ஸ் பார்த்தீங்கன்னா எனேபிள் ஆர் டிசேபிள் ட்ரிகர் வித் ஸ்கீமா நேம் ஆப்ஷன் தான். ட்ரிகர் நேம் கம்மா போட்டு எத்தனை ட்ரிகர் நேம் வேணுமோ அதை எழுதிக்கலாம். ஆன் இந்த ஸ்கோப் வந்து இன்னும் ஆப்ஜெக்ட், அதாவது டேபிள் இல்லை டேட்டாபேஸ் இல்லை சர்வர், அந்த மாதிரி நம்ம கொடுத்துக்கிறது. இதுலேயே ஒரே நேரத்தில் இந்த டேட்டாபேஸில் இருக்கக்கூடிய எல்லா ட்ரிகரையும் டிசேபிள் பண்ண முடியும். ஒரு டேபிள் இருக்கக்கூடிய எல்லா ட்ரிகரையுமே ஒரே நேரத்தில் டிசேபிள் பண்ண முடியும். ஸோ இந்த ட்ரிகர்ஸ், இந்த எனேபிள் ஆர் டிசேபிள் ட்ரிகர்ங்கிறது டிஎம்எல் ட்ரிகர்ஸுக்கும் டிடிஎல் ட்ரிகர்ஸ், அதாவது டேட்டாபேஸ் டிடிஎல் ட்ரிகர்ஸுக்கும் சர்வர் ஸ்கோப் டிடிஎல் ட்ரிகர்ஸ் அண்ட் லாகான் ட்ரிகர்ஸ், இது எல்லாத்துக்குமே நம்ம டிசேபிள் எனேபிள் பண்ண முடியும். ஸோ இப்போ சிம்பிளாக ஒரு எக்ஸாம்பிளோட பார்ப்போம். ஸ்டூடெண்ட்னு ஒரு டேபிள், அதுக்கு ஒரு ட்ரிகர் கிரியேட் பண்ணுறேன். ட்ரிகர் இன்செர்ட் ஆன் ஸ்டூடெண்ட் டேபிள். இந்த டேபிளுக்கு ஃபார் இன்செர்ட் ஜஸ்ட் இதில் என்ன பிரிண்ட் பண்ண போகிறோன்னா ஜஸ்ட் பிரிண்ட் இன்செர்ட். அவ்வளோதான். இப்போ இந்த ட்ரிகர் வந்து கிரியேட் பண்ணிட்டோம். இது வந்து எதுக்காக கிரியேட் பண்ணணும்னா ஸ்டூடெண்ட் டேபிளில் இன்செர்ட்டுங்கிற ஈவெண்ட்டுக்கு, அதாவது ஆஃப்டர். ஸோ இதே மாதிரி டெலிட்டுக்கு ஒன்று. இதே வந்து டெலிட்டட். ஸோ இதே மாதிரி அப்டேட்டுக்கு. ஸோ இந்த மாதிரி 3 ட்ரிகரும் கிரியேட் பண்ணியாச்சு. இப்போ இதில் ஒரு ரெக்கார்டு இன்செர்ட் பண்ண போகிறோம். இன்செர்ட் இன்டு ஸ்டூடெண்ட். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இந்த இன்செர்ட் ஸ்டேட்மெண்ட் மூலமாக இந்த ட்ரிகர் ஃபயர் ஆகி நமக்கு இன்செர்டட் அப்படிங்கிறத ஒரு டெக்ஸ்ட் பிரிண்ட் ஆகுது. ஸோ இப்போ வந்து ட்ரிகர் ஆக்டிவாக தான் இருக்குது, அதாவது எனேபிள் மோடில் தான் இருக்குது. இப்போ இதை ஸ்டாப் பண்ணணும்னா ஜஸ்ட் டிசேபிள் ட்ரிகர் நேம் ஆன் என்ன ஸ்கோப் ஆப்ஜெக்டில் இருக்கிறத இதை ட்ரிகர் பண்ணுறோம் அப்படின்றது டிசேபிள் பண்ணியாச்சு. இப்போது இன்னொரு ரோ இன்செர்ட் பண்ணுனா நமக்கு அந்த இன்செர்டடுங்கிற டெக்ஸ்ட்டு நமக்கு பிரிண்ட் ஆகாது. ஏன்னா அதை நம்ம டிசேபிள் பண்ணி வச்சுருக்கோம், அதனால் பிரிண்ட் ஆகாது. இப்போ எனேபிள் பண்ணணும், அதை திரும்ப எனேபிள் பண்ணுறதுக்கும் அதே சின்டாக்ஸ் தான். இப்போ திரும்ப வேற ஒரு ரெக்கார்ட் நம்ம கொடுத்தோன்னா இன்செர்டட். ஸோ இதே மாதிரி தான் நமக்கு டெலிட் டெலிட்டுக்கும் நம்ம ட்ரிகர் எழுதியிருக்கிறோம். வேர் ஸ்டூடெண்ட் ஐடி இஸ் ஈக்குவல் டு 3. ஸோ டெலிட்டுக்கு இப்போ தான் எக்ஸிக்யூட் பண்ணுறோம். ஸோ இப்போ 2 அப்படின்னு கொடுத்துட்டோம்னா ஸோ
ஸோ நமக்கு இங்கே deleted அப்படிங்கிறது print ஆயிடும். ஸோ இதை disable பண்ணணும்னா disable trigger delete அந்த trigger name கொடுத்துட்டு பண்ணிட்டோம்னா அது disable ஆயிரும். நமக்கு இப்போ rows கொடுத்தோம்னா நமக்கு print ஆகாது. திரும்ப நமக்கு இதை enable பண்ணணும்னா இப்படி பண்ணிக்கிட்டோம்னா நமக்கு enable ஆயிடும். ஸோ இப்போ இந்த ரெண்டு ட்ரிகர்ஸுமே 3 ட்ரிகர்ஸுமே எனேபிளில் தான் இருக்குது. ஸோ ஒன்று இப்படி கொடுத்து நம்ம செக் பண்ணிக்கலாம். இதில் மொத்தமாக நம்ம டிசேபிள் ட்ரிகர் கொடுக்கணும்னா டிசேபிள் ட்ரிகர் ஆல் கொடுத்துட்டு ஆன் ஸ்டூடெண்ட். ஸோ இது என்ன அர்த்தம்னா இந்த ஸ்டூடெண்ட்டுங்கிற ஆப்ஜெக்டில் இருக்கக்கூடிய எல்லா ஈவெண்ட்டுக்கும் என்னென்ன ட்ரிகர்ஸ் இருக்கோ எத்தனை ட்ரிகர்ஸ் இருக்கோ எல்லாத்தையுமே டிசேபிள் பண்ணிடு அப்படின்றது தான் அந்த டிசேபிள் ஆல் ட்ரிகர். ஸோ இப்போ இதில் என்ன கொடுத்தாலும் நமக்கு என்ன ஒரு பிரிண்ட்டும் வராது. ஸோ ஏன்னா எல்லா ட்ரிகர்ஸுமே டிசேபிள் இருக்குது. இப்போ எல்லா ட்ரிகர்ஸுமே எனக்கு எனேபிள் பண்ணணும்னு ஜஸ்ட் சிம்பிளாக எப்படி கொடுத்துட்டோம்னா எல்லா ட்ரிகர்ஸும் எனேபிள் ஆகிடும். டிசேபிளுங்கிறது வேற, ட்ராப்புங்கிறது வேற. ட்ராப்புங்கிறது ட்ராப் பண்ணிட்டா ஒன்ஸ் பண்ணிட்டோம்னா பண்ணுனது தான். திரும்ப அதை கிரியேட் ட்ரிகர் தான் போட்டு நம்ம கிரியேட் பண்ணிக்கணும். டிசேபிளுங்கிறது ஜஸ்ட் ஒரு 10 நிமிஷத்துக்கு இல்லை ஒரு 1 ஹவருக்கு இல்லை இந்த ஒரு டாஸ்க்கு மட்டும் நம்ம இதை டிசேபிள் பண்ணி வைக்கணும்னு பண்ணி வச்சுக்கிறது, அதுதான் டிசேபிள். ஸோ இதே மாதிரி இந்த டிசேபிளை நமக்கு இருக்கக்கூடிய ஒரு டேட்டாபேஸில் இருக்கக்கூடிய ஒரு ட்ரிகர் நேமை கொடுத்து நம்ம டிசேபிள் பண்ண முடியும். இல்லை ஆள்னு கொடுத்து அந்த டேட்டாபேஸில் இருக்கக்கூடிய எல்லா டிடிஎல் ட்ரிகர்ஸையுமே ஸ்டாப் பண்ணுறது டிசேபிள் பண்ணி வைக்க முடியும். டிசேபிள் ட்ரிகர் நேம் கொடுத்து நம்ம டேட்டாபேஸ் ஸ்கோப்புக்குள்ளே இருக்க ட்ரிகர் நேம் கொடுத்தும் டிசேபிள் பண்ணலாம். அந்த டேட்டாபேஸில் இருக்கக்கூடிய கம்ப்ளீட் டிடிஎல் ட்ரிகர்ஸையுமே டிசேபிள் பண்ணலாம். இது கம்ப்ளீட்டாக எல்லாத்தையுமே எல்லா டிடிஎல் ட்ரிகர்ஸையும் டிசேபிள் பண்ணிடும். திரும்ப எனேபிள் பண்ணுறதுக்கு ஜஸ்ட் இப்படி கொடுத்துட்டா போகும். ஸோ இதே மாதிரி சர்வர் ஸ்கோப்டு டிடிஎல் ட்ரிகர்ஸ் ஆர் லாகான் ட்ரிகர்ஸ் பண்ணணும்னா இங்கே ஆல் சர்வர், அதாவது எல்லா இன்ஸ்டன்ஸ்லையுமே ரன் ஆகணும் அப்படிங்கிற மாதிரி கொடுக்குறதுக்கு இப்படி கொடுத்துக்கிறது. ஸோ டிடிஎல் ட்ரிகர்ஸுங்கிறது நம்ம கிரியேட் டேபிள் ஆல்டர் டேபிள்னு சொல்லி டேட்டாபேஸ் ஸ்கோப்பில் இருக்கக்கூடிய ஈவெண்ட்டுகளுக்கு நம்ம எழுதக்கூடிய. சர்வர் ஸ்கோப்டு டிடிஎல் ட்ரிகர்ஸுங்கிறது ஒரு லாகின் கிரியேட் பண்ணுறோம் இல்லை ஒரு டேட்டாபேஸே கிரியேட் பண்ணோம் அப்படிங்கிற ஈவெண்ட்டுகளுக்காக ஃபயர் ஆகக்கூடியதான் சர்வர் ஸ்கோப்டு டிடிஎல் ட்ரிகர்ஸ். அப்புறம் லாகான் ட்ரிகர்ஸும் நம்ம ஏற்கனவே ப்ரீவியஸ் செஷன்ஸில் பார்த்துருக்கோம். ஸோ இந்த மாதிரி அதுக்கு உண்டானதுக்கு எல்லாத்துக்குமே டிசேபிள் பண்ணுறதுக்கு இருந்தால் இந்த கமாண்டு யூஸ் ஆகும். ஸோ திரும்ப எனேபிள் பண்ணிட்டேன். ஸோ இதுதான் டிசேபிள் எனேபிள் ட்ரிகர்ஸ். ஸோ இந்த டாபிக் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த செஷன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். இதே மாதிரி ரெகுலர் வீடியோ பார்க்குறதுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.